மச்சான் ஒயிட்ல ரோஸ் இருக்கணும்டா பாத்துக்கோ. யாரா? மச்சான் குமார்ரா. நாளைக்கு கல்யாணத்துக்காக மாலை வாங்கிட்டு வர சொல்லியிருந்தேன். அதான். ஆமா நீ அவகிட்ட சொல்லிட்டல்ல? நான் அவள்கிட்ட மாலை வாங்க சொல்லியே. அவள்கிட்ட உன் கல்யாணத்தை பத்தி சொல்லிட்டல்ல? அதெல்லாம் கிளியரா பேசிட்டேன். சரிதான், எல்லாம் ஓகே தான். சூப்பர் மச்சான். மச்சான் நானும் நம்ம பசங்க எல்லார்கிட்டயும் சொல்லிட்டேன். நாளைக்கு விடிஞ்ச உடனே உனக்கும் அவளுக்கும் கோவில்ல கல்யாணம். அவ்வளவுதான், ஜாலி. ஓகே ஓகே, சூப்பர் மச்சான். தேங்க்ஸ். தேங்க்யூ. என்ன மச்சான் சொன்ன மாதிரியே உன் ஆளு கட்டின சுடிதாரோட வந்துட்டா போல. ஆமாண்டா. நீ ஏன்டா இவ்வளவு ஷாக்கா அவளை பாத்துட்டு இருக்க? ஏன் கையில எதுவும் நகனட்டு எடுத்துட்டு வருவேன்னு எதிர்பார்த்தியா என்ன? சீச்சி இல்லடா, அட்லீஸ்ட் கெட்டுறதுக்கு நாள் ட்ரெஸ் ஆச்சு எடுத்துட்டு வருவோன்னு பார்த்தேன். விடுறா, இந்த வைராக்கியம் தான் உங்களை எங்கேயோ கொண்டுட்டு போகுது. ஓகே ஓகே. செம்ம அழகா இருக்க. இந்த டைம்ல உனக்கு ரொமான்ஸ் வர கேக்குதா? கரெக்ட் காவியா. மச்சான் வாரத்தை அடக்கு. எதா இருந்தாலும் கல்யாணம் முடிஞ்சோடனே வச்சுக்கலாம். என்ன காவியா? கல்யாணமா? யாருக்குடா? யாருக்கா? என்னடி பேசுற? நமக்கு தான். நமக்கா? அப்ப உங்க வீட்ல ஓகே சொல்லிட்டாங்களா? எங்க வீட்ல எப்படி ஓகே சொல்லுவாங்க? உங்க வீட்ல ஓகே சொல்லனா அப்புறம் எப்படிடா நம்ம கல்யாணம்? காவியா விளையாடாத காவியா. நேத்து நைட்டு தானே பேசி முடிவு பண்ணோம். நேத்து நைட்டா? என்னன்னு? நாளைக்கு நம்ம 2 பேரும் ஓடி போய் கல்யாணம் பண்றோம்னு. நாளைக்கா? இன்னைக்கு. இன்னைக்கு கல்யாணமா? வெயிட். அதாவது நேத்து நீங்க 2 பேரும் பேசிட்டு இருந்தப்போ இன்னைக்கு, அதாவது நேத்தோட நாளைக்கு. தட் இஸ் டுடே. கரெக்ட்டா மச்சான்? கரெக்ட். பேசி. சோ நேத்தோட நாளைக்கான இன்னைக்கு நீங்க 2 பேரும் கல்யாணம் பண்றதா பிளானே. அதான் சொல்றான். என்னடா ஆஃப் ஆயிட்டா? நம்ம எக்ஸ்பிளனேஷனை பார்த்துட்டு ஸ்டன் ஆயிட்டா போல. அப்புறம் என்ன காவியா, கல்யாணத்துக்கு போவோமா? இப்ப எதுக்கு நீ அவனை அடிச்ச? நீ முன்னாடி நின்னு இருந்தா உனக்கு தான் விழுந்திருக்கும். ஏண்டி? அப்புறம் என்னடா, நேத்து நைட் ஏதோ ஒரு எமோஷனல்ல பேசினா அதை எடுத்துட்டு வந்து இப்ப கல்யாணம் நிக்கிற லூசாடா நீ? எமோஷனலா பேசுனீங்களா? லூசாவா? மச்சான் டேய், நீ கேட்டல இந்த ஒயிட் கலர்ல ரோஸ், அது மாதிரி இல்லடா, ஃபுல் ரோஸ் தான் இருக்கு. பரவாயில்லையா? டேய் வெறும் ரோஸ் இருந்தாலும் பரவாயில்ல, வாங்கிட்டு வாடா. மச்சான் ஃபுல் ரோஸ் எவ்வளவுக்கு தானடா போடுவாங்க? பரவாயில்ல, இப்போ நீங்க விலதான் போகுது. மச்சான் என்ன அடி. நீ பண்றது சுத்தமா சரியில்லை காவியா. ஆமாண்டா, அவனை விட்டதுக்கு உன்னை நல்லா பலார்னு விட்டுருக்கணும். ஆமா, எல்லாமே உனக்கு லேட்டா தான் புரியும்ல. என்னடா? டீ காஃபி ஏதாச்சும்? போன்விட்டா. ஒரே மில்க் ஷேக் போட சொல்றேன். கப்புலாவே நீங்க 2 பேரும் இப்படிதானா? எப்பவுமே நடக்கிறத யோசிக்க மாட்டீங்க. ஏதோ ஒன்று வாங்கிட்டு வந்து தொலை போ. என்கிட்ட கேட்கவே இல்லை. ஏதாவது வாங்கிட்டு வந்து தொலைக்கிறேன், அதை குடி. ஆனா ஒரு டீ 3 பேருக்கு. இதெல்லாம் கொஞ்சம் கூட நல்லா இல்லடி. உனக்கு என்ன வேணுமோ சொல்லியிருக்க வேண்டியதானே? ஏய், நான் அதை சொல்லல, இதை பத்தி பேசிட்டு இருக்கேன். நேத்து நைட்டு நல்லா பேசிட்டு இப்போ வந்து எமோஷனலா பேசிட்டு இருந்தா அப்படி சொல்லிட்டு இருந்தா என்னடி அர்த்தம்? நைட்டு நான் ஓடி போகணும்னு முடிவு பண்ணலன்னு அர்த்தம். ஏய் கவியா, மாத்தி பேசாத கவியா. அருண், பைத்தியம் மாதிரி பேசிட்டு இருக்காத. நேத்து நைட்டு ஓடி போறேன்னு பேசிட்டு காலைல வரைக்கும் எதுவுமே பேசாம இருந்திருப்பேனா? கொஞ்சம் கூட யோசிக்க மாட்டேன். ஆமால, நான் உன் வீட்டில் விடல போலன்னு நினைச்சேன். என் வீட்டில் என்ன ஹவுஸ் அரெஸ்டாடா பண்ணி வச்சிருக்காங்க? ஆமால. அப்புறம் ஏண்டி எங்க வீட்டில் சம பிரச்சனை, எங்க அப்பா அம்மா இதுக்கப்புறம் வெளியே விட மாட்டாங்க அப்படி இப்படின்னு ஏதோ சொல்லிட்டு இருந்த? ஆமா. அப்புறம் டி பிரச்சனை பெருசானா இதெல்லாம் நடக்குமோன்ற பயத்துல சொன்னேன்டா. ஓ, அப்போ நான் உன்னை கூப்பிட வரேன்னு சொன்ன உடனே இல்ல பரவாயில்ல நானே வரேன்னு சொன்னியே. ஆமா, ஓஎம்ஆர்ல இருக்க ஆஃபீஸ்க்கு நீ கோடம்பாக்கத்துல இருந்து வந்து திருப்பி நான் அண்ணா நகர்ல இறக்கி விடுவேன், அதுக்கு தான் நானே வரேன்னு சொன்னேன். ஓ, அப்போ நீங்க அந்த அர்த்தத்துல சொன்னியா? அருண், நான் ரொம்ப நார்மலா தான் சொன்னேன். ஆனா நீ தான் உனக்கு என்ன வேணுமோ அதை மட்டும் எடுத்துக்கிட்ட. தேவையில்லாத விஷயத்தை தவிர்க்கணும் நீ தானே சொல்லியிருக்க. டேய்,
அதுக்குன்னு என்னோட எமோஷனலா கூட வா. ம். ஆ பாக்ஸிங்ல மெடல் வாங்கியிருப்பாளோ. மச்சான் காசு குடுறா, போய் கொடுத்துட்டு வந்துடுறேன். நீ காசு கொடுறா, நான் கொடுத்துட்டு வந்துடுறேன். நான் பத்திரமா கொடுத்துருவேன் மச்சான், அமௌண்ட் மட்டும் கொடுத்தா போதும். டேய் கேட்ட காசு இல்லடா, மந்துட்டு வேற சொன்னா புரிஞ்சுக்கவே மாட்டேன். டேய் கடைசியா ஓடிட்டு வந்த என் வண்டிக்கு பெட்ரோல் நீ தான்டா போட்ட. ஓ அதுதான் அந்த லாஸ்ட் 100 ரூபாவா? வெயிட் பண்ணு, தேடி பார்க்குறேன். இந்த பாக்கெட்டில் தான் வச்சேன். டேய் அது இந்தா. ஏய் நீ எது கொடுக்குற? பேலன்ஸ் நீ போய் pay பண்ணிட்டா. போட வேண்டியதான். வினோத். பரவாயில்ல அடிச்சதுக்கு சாரிலாம் ஒன்று கேட்க வேணாம், நான் மறந்துட்டேன். டேய் வெண்ண, நீ எப்படி போவ? குமாரை வர சொல்லியிருக்கேன், அவன் வந்து பிக்கப் பண்ணிப்பான். நீ அவளை பார்த்து ட்ராப் பண்ணிட்டு பத்திரமா வாடா. பாய். பாய்டா. பாய். டேய் இப்போ எதுக்குடா மூஞ்சி உம்மன்னு தூக்கி வச்சிட்டு இருக்க? ஒன்றும் இல்லை. கேக்கல. ஒன்றும் இல்லை. சொல்லுடா. அதான் ஒன்றும் இல்லைன்றேன்ல. சரி நம்ம உண்மையாவே கல்யாணம் பண்ணிக்க போறோம்னு நினைச்சிட்டு இருந்தியா? நினச்சிட்டு இருந்தியாவா? பிளானே போட்டேன்டி. சரி இப்போ நான் வந்துட்டேன், என்ன பண்ணுவ? அதெல்லாம் எக்ஸ்பிளிசிட் கண்டென்ட், வெளியே சொல்ல மாட்டேன். டேய் காஜு, நான் அதை பத்தி கேட்கல, வாழ்க்கைய பத்தி கேட்டேன். அதெல்லாம் உனக்கு 3 வேளை சோறு போட்டு பார்த்து வேண்டி. இப்ப குடிச்ச டீக்கே நான் தான் காசு கொடுத்தேன், மறந்துட்டியா என்ன? இப்போ என்ன, எனக்கு பெருசா சம்பளம் இல்லைன்னு சொல்ல வரியா? டேய் இப்ப யாரு பே பண்ணான்றத பத்தி மட்டும் தான் பேசிட்டு இருக்கேன். நீ தான் உன் சம்பளம் பெருசா சிறுசான்னு பேசிட்டு இருக்க சும்மா. என்னடா டயர் பஞ்சரா? லைஃப் தான் பஞ்சரு. நான் வேணா பஞ்சர் பாக்கட்டுமா? கையெடு. ஏய் காவியா, காவியா நில்றி. ஏய் இப்போ கூட நான் தான் வந்து உன்னை கன்வின்ஸ் பண்ணும்ல. முதல்ல பேசுறத நிப்பாட்றா. என்னென்னமோ பேசிட்டு இருக்க. நான் நடந்துக்கிறத வச்சு தெரியலையாடா நான் இந்த கல்யாணத்தை சீரியஸா எடுத்துக்கலன்னு? நல்லாவே தெரியுது. அதுவும் டீக்கு பில் பே பண்ணதை சொல்லி காமிச்சல, அதுலயே தெரிஞ்சுது. ஷோ இதனாலதான் நான் இந்த ஓடி போறத சீரியஸாவே எடுத்துக்கல. இந்த 4 வருஷ லைஃப்ல எவ்வளவு வாட்டி மாத்தி மாத்தி காசு இல்லன்றத கலாச்சு பேசியிருப்போம். ஆனா இப்போ நான் பே பண்ணேன்னு சொன்னோனே உன் சேலரி கம்மியாகுது, நான் பேசுறது சீரியஸ் ஆகுது. ஏன்? பிகாஸ் கல்யாணம் பண்ணிட்டா வரவு செலவெல்லாம் உன்னோடது, அதானே? அதெல்லாம் நான் கஷ்டப்பட்டாச்சு உன்னை பார்த்து வேண்டி. இங்க பார், உன்னை லவ் பண்ணதுக்கு காரணமே உன்னோட இன்டெலிஜென்ஸ் தான்டா. சும்மா இந்த தமிழ் படத்துல வர டயலாக் எல்லாம் பேசிட்டு வெறுப்பேத்திட்டு இருக்காத. சாரி. இங்க பாரு அருண், ஃபர்ஸ்ட் நீ மட்டும் எதுக்கு கஷ்டப்படணும்? கல்யாணத்துக்கு அப்புறம் எனக்கும் ஈக்குவல் ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குல்ல. அப்ப நீயே கஷ்டப்படுறேன்னு சொல்றியா? டேய் எதுக்குடா கஷ்டப்படணும்? நீயும் ப்ரமோஷனுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்க, எனக்கும் 5 மாசத்துல பே ரைஸ் இருக்கு. வெயிட் பண்ணா கல்யாணம் பண்ணிட்டு ஹாப்பியா இருக்கலாம்ல. கரெக்ட் தான். ஆனா உங்க வீட்ல ஃபோர்ஸ் பண்ணி இது பண்ண வச்சிட்டாங்கன்னா? இங்க பாரு அருண், உன்னை தவிர வேற யாரையும் நான் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன். அட் த சேம் டைம் எங்க வீட்டையும் உங்க வீட்டையும் விட்டு கொடுக்க மாட்டேன். இப்போதானே ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க, பாப்போம். ஐ ஒரு நிமிஷம் சொல்றா. என்னடா இறா 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 இறா. என்னாச்சு? அது நாளைக்கு கல்யாணம்னு சொல்லியிருந்தேன்ல, பாய்ஸ் மாலையெல்லாம் ரெடி பண்ணிட்டாங்க. ஓகே. இது ரீஃபண்ட் இல்லைன்னு சொல்லிட்டாங்க வாங்கின இடத்துல. சரி உங்ககிட்ட கொஞ்சம் காசு இருந்தா அமுச்சு விட, நான் உங்களுக்கு ஜிபேல அமுச்சிடுறேன். டேய் போடா லூசு, சும்மா விளையாண்டுட்டு. லூசா? ஏய் இறி, போடா. உண்மையாட்ட ரீஃபண்ட் இல்லையேண்டி, பைக் இங்க இருக்குடி, அங்க எங்கடி நடந்து போற? எங்கேயோ போற போடா.